எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூஸ் ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறது வீட்டிலேயே குயிக்காக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து கடையிலெல்லாம் கிச்சப் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்காமல் நம்ம எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரானை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பட்டர் காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டு சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் கழித்து பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நான் 1 சேர்த்துக்கேன். நீங்கள் பெரியவங்களாக அந்த 2-3 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் சேர்த்தா நம்மளோட லூஸ் ப்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்